வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை அடுத்த சிறுசேரியில் பெண் மென்பொறியாளர் ஒருவர் கை கால்களை சங்கிலியால் கட்டி எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். திருநம்பியின் காதல் கொலை செய்யும் அளவிற்கு சென்றது ஏன்? செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி அடுத்த பொன்மார் பகுதியில் பெண் சடலம் ஒன்று எரிந்த நிலையில் கிடப்பதாக தாழம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்துள்ளது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை பார்த்தபோது பெண்ணின் கை கால்களை சங்கிலியால் கட்டி தீ வைத்து எரித்து கொலை செய்திருப்பது தெரிந்தது. போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண்ணின் உடல் அருகே கிடந்த செல்போனை எடுத்த போலீசார் அதில் இருந்த ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கேட்க கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அடையாளங்கள் தெரிய வந்தன. சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தவர் நந்தினி. 24 வயதான நந்தினி மதுரையைச் சேர்ந்தவர். சென்னையில் உறவினரின் வீட்டில் தங்கி வேலைக்கு சென்று வந்துள்ளார். மதுரையில் நந்தினி பள்ளியில் படிக்கும் போது அதே பள்ளியில் படித்த பாண்டி மகேஸ்வரி என்ற பெண்ணுடன் நட்பாக பழகி இருக்கிறார். படித்து முடித்து சென்னை வந்தவர்கள் பெருங்குடியில் ஒரு ஐடி நிறுவனத்தில் கடந்த 8 மாதங்களாக ஒன்றாக பணிபுரிந்து வந்துள்ளனர். நந்தினியும் பாண்டி மகேஸ்வரியும் நட்பாக பழகிய நிலையில் அவரது நடவடிக்கைகளில் சில மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன. பெண்ணாக இருந்த பாண்டி மகேஸ்வரி தனது பெயரை வெற்றிமாறன் என மாற்றிக்கொண்டு திருநம்பியாக மாறியிருக்கிறார். இதற்காக சில அறுவை சிகிச்சைகளையும் செய்து தாடி மீசை வளர்த்து ஒரு இளைஞன் போல மாறியிருக்கிறார் பாண்டி மகேஸ்வரி. வெற்றிமாறனாக மாறியவர் நந்தினியை ஒருதலையாக காதலிக்கவும் செய்துள்ளார். ஆனால் நந்தினி ராகுல் என்ற மற்றொரு இளைஞரை காதலித்ததாக கூறப்படுகிறது. பெண்ணாக இருந்த பாண்டி மகேஸ்வரி வெற்றிமாறனாக மாறிய பின்னரும் அவருடன் வழக்கம் போல சகஜமாக பேசியிருக்கிறார் நந்தினி. நந்தினி மற்றொரு நபரை காதலிப்பதை தெரிந்து கொண்ட வெற்றிமாறன் நந்தினியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். இந்நிலையில் டிசம்பர் 24ஆம் தேதி நந்தினியின் பிறந்த நாளை முன்னிட்டு சனிக்கிழமை அன்று நந்தினிக்கு பரிசுகள் கொடுத்து அசத்தி இருக்கிறார் வெற்றிமாறன். பின்னர் அவரை ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அழைத்து சென்று அங்கிருப்பவர்களுக்கு நந்தினியின் கையால் உணவளிக்க வைத்து அவரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறார். மாலையில் சிறுசேரி அடுத்த பொன்மார் வேதகிரி நகருக்கு நந்தினியை அழைத்துச் சென்றுள்ளார். இங்கு என்ன உள்ளது, நாம் ஏன் இங்கு போகிறோம் என்று நந்தினி கேட்க ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது என்று அவரை அழைத்துச் சென்றுள்ளார். வெற்றிமாறன் மீதிருந்த நம்பிக்கையால் நந்தினியும் மீண்டும் கேள்வி கேட்காமல் சென்றிருக்கிறார். சர்ப்ரைஸ் கொடுப்பதாக நந்தினியை அழைத்து சென்று முதலில் துணியால் கண்ணை கட்டி பின்னர் கை மற்றும் கால்களை இரும்பு சங்கிலியால் கட்டியுள்ளார். ஏன் இப்படி செய்கிறாய் என நந்தினி கேட்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது என்று சொல்லி நந்தினியை நம்ப வைத்துள்ளார். பின்னர் நந்தினியின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவரது கை கால் கழுத்து என பல இடங்களில் பிளேடால் கொடூரமாக அறுத்துள்ளார் வெற்றிமாறன். வலி தாங்க முடியாமல் நந்தினி கத்தியதும் வாயில் துணியை வைத்து அடைத்து அவரது தலையில் கல்லால் ஓங்கி அடிக்க நந்தினி நிலை குலைந்து கீழே விழுந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் கேனில் பெட்ரோல் வாங்கி வந்து நந்தினி உடல் மீது ஊற்றி உயிருடன் தீ வைத்து எரித்திருக்கிறார் வெற்றிமாறன். நந்தினியின் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் என்று சொல்லி அவரை திட்டம் போட்டு கொலை செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்துவிட்டு தனது நண்பர்களுடன் சுற்றித் திரிந்த வெற்றிமாறனை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநம்பியின் ஒருதலை காதலால் இளம்பெண் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2014ஆம் ஆண்டில் சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் ஐடி மென்பொறியாளர் உமா மகேஸ்வரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது மீண்டும் அதே பகுதியில் ஒரு பெண் மென்பொறியாளர் எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது ஐடி பெண் பணியாளர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.